எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்ன நடக்குதுன்னே தெரியாது, நமக்கு எதிர்காலம் என்னன்னே தெரியாது, என்ன நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதே தெரியாது. இதுதான் அந்தகாரம், இதுதான் அந்தகாரம். எப்படி இருக்கிறேன், என்ன பேசுறேன், என்ன தெரியாது. இன்னும் சொல்ல போனா நிதானமே இருக்காது. என்ன செய்கிறேன் நான், என்ன பேசுகிறேன் நான், நிதானமே இருக்காது. அதுதான் இருளின் இருத்தல், இருளில் இருத்தல். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். எனவே முதலாவது குறிப்பாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். வாக் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு எப்படி இருப்போம்? நாம் பிரகாசமாயிருப்போம். இருளின் பிள்ளைகள் வேற, இருளில் வசிக்கிறவர்கள் வேற. நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறேன். ஐ ஆம் லைட் இன் தி லார்ட். நான் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறேன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்கிற அனுபவம். அதற்கு மேல உள்ள 2 வார்த்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களேயானால், அவர் சொல்லுகிறார் முற்காலம், நிகழ்காலம். 2 காலங்கள் அங்கே இருந்தது. அந்தகாரமாய் இருந்தீர்கள், வெளிச்சமாயிருக்கிறீர்கள். 2 வார்த்தை நீங்க நல்லா பாருங்க. அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது முற்காலம், தற்காலம். முற்காலத்திலே இருளாயிருந்தோம், கிறிஸ்துவுக்கு புறம்பாக கர்த்தருக்குள் வந்த பொழுது வெளிச்சமாயிருக்கிறோம். இப்பொழுது நிகழ்காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? என்னுடைய வாழ்க்கையில 2 காலங்கள் உண்டு. ஒன்று முற்காலம், இப்பொழுது கர்த்தருக்குள்ளான காலம். இது 2லே நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். நான் இப்பொழுது கர்த்தருக்குள் இருக்கிறேனா, அல்லாவிட்டால் அந்தகாரத்தில் இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை அந்தகாரத்தில் இருக்கிறதா, அல்லாவிட்டால் நான் கர்த்தருக்குள் இருக்கிறேனா? அந்தகாரம் என்று சொன்னால் என்னது? உங்களையும் பார்க்க முடியாது, மற்றவர்களையும் பார்க்க முடியாது. இது அந்தகாரம். நம்மையும் நமக்கு தெரியாது, என்ன செய்யுதுன்னே புரியல. ஆனா வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் நம்மையும் பார்த்து கொள்ளலாம், மற்றவர்களையும் வெளிச்சத்திற்குள் நடத்தலாம், மற்றவர்களையும் வழி நடத்தலாம். இதுதான் வெளிச்சத்துக்குள் இருக்கிறவர்கள். எனவே பவுலடியார் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்துவிட்டோம். இன்னும் நமக்கு முன்பதாக ஒரு 10 தினங்கள் உண்டு, அல்லது 9 தினங்கள். இன்றைய தினத்தை விட்டுவிட்டால் ஒரு புதிய வருடம் 2025, ஒரு புதிய மாதம், ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, முற்காலத்திலே நான் எப்படி நடந்தேனோ நான் அதை விட்டு விடுகிறேன். ஆனால் இப்பொழுது நான் கர்த்தருக்குள்ளாய் வெளிச்சமாயிருக்கிறேன். வெளிச்சத்தின் மகனாக நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்ற ஆண்டவரிடத்துல ஒரு பிரார்த்தனை மாத்திரம் செய்யுங்கள். ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க வேண்டும். நான் நடக்கிற நடக்கை என் வீட்டுக்குள்ளே முதலாவது வெளிச்சமாயிருக்க வேண்டும். நான் நடக்கிற நடக்கை என் சபைக்குள்ளே வெளிச்சமாயிருக்க வேண்டும். நான் நடக்கிற நடக்கை என் தெருவிலே வெளிச்சமாயிருக்க வேண்டும். என் உறவினர்கள் மத்தியிலே வெளிச்சமாயிருக்க வேண்டும். நான் வேலை செய்கிற இடத்திலே வெளிச்சமாயிருக்க வேண்டும். சக தொழிலாளர்கள் மத்தியிலே, சக ஊழியர்கள் மத்தியிலே நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்றதான ஒரு பெயரை நான் பெற வேண்டும். அதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிற ஒரு உன்னத அனுபவம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக.
அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி விளங்குவார்கள் என்பதற்கு அடுத்த வசனம் ஒரு விளக்கமாக இருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறவர்கள் எப்படி விளங்குவார்கள்? ஆவியின் கனி அவர்களிடத்திலே காணப்படும். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனி இருக்கும். பிசாசின் குணங்கள் அல்ல. ஆவியின் கனி என்ன? கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, அப்புறம் சந்தோஷம், சமாதானம், என்ன பொறுமை? ஷார்ட் டெம்பர் வேற, நீடிய பொறுமை வேற. நீடிய பொறுமை, முற்கோபம் வேற, நீடிய பொறுமை. அடுத்தது தயவு, கைண்ட்னஸ். இதெல்லாம் ஆவியின் கனி, வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டியதான குணங்கள். தயவு. அடுத்தது நற்குணம், குட்னஸ். வெளிச்சத்தின் பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டியது நற்குணம். அடுத்தது விசுவாசம். அடுத்தது சாந்தம். முற்கோபம் நமக்கு வரலாம் சொல்லுகிறார், சாந்தம் ஆவியின் கனி. அடுத்தது இச்சையடக்கம். அப்போ ஆவியின் வெளிச்சத்தின் பிள்ளைகள் யார்? ஆவியின் கனி உள்ளவர்கள். அல்லேலூயா பார்ப்போம். இந்த ஆவியின் கனி என்னிடத்தில் இல்லை என்றால் நான் இன்னும் அந்தகாரத்தில் தான் இருக்கிறேன். Still I am in darkness. இன்னும் இருளிலே தான் இருக்கிறேன். அதான் ஆவியின் கனியிலே அது விளங்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகள் இருந்தால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆவியின் கனி உங்களிடத்தில் விளங்கும். இல்லாவிட்டால் நாம் இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வரவில்லை. இன்னும் உயிராயிருப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று. அப்போ தேவனுக்கு பிரியமானதை சோதித்து பார்த்தல். எழுதி கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியமானதை சோதித்து பார்த்தல். முதலாவது குறிப்பு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுதல். இரண்டாவது தேவனுக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானதென்று சோதித்து பார்த்தல். ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயல் இது கர்த்தருக்கு பிரியமானதா, அல்லாவிட்டால் இது பிசாசுக்கு உகந்ததா? எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுக்கு பிரியமானதா இது? இல்லாவிட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல என்று வரும்போது நீங்கள் அதை தவிர்த்து விடுங்கள். அப்படியானால் என்ன சொல்லுகிறார்? ப்ரூவ் பண்ணி பாருங்க, சோதித்து பாருங்கள். உடனே கேளுங்க, ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமானதா? இல்லாவிட்டால் நிறுத்துங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். மூன்றாவது குறிப்பு 11ஆம் வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியுள்ள கிரியைகள் என்னவென்று நாம் பார்த்தோம். கனியில்லாத கிரியைகள், இந்த 9 விதமான ஆவியின் கனிகளுக்கு உட்படாதவைகள் எவைகளோ அவைகள் என்ன செய்யுங்கள்? கடிந்து கொள்ளுங்கள், உடன்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய ஒத்தாசையின்படி நாம் கேட்போம். ஆண்டவரே சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 விதமான நற்கிரியைகள்
நற்கனிகள் என்னிடத்தில் இல்லையா? நான் இந்த அந்தகார கிரியைக்கு உட்பட மாட்டேன். அதற்கு பதிலாக கடிந்து கொள்ளுவேன். கனி இல்லாத கிரியைகளை நாம் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்த வேண்டும். கர்த்தர் இடத்துல நாம் கேட்போம், ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் என்னுடைய வேலையில, நான் வேலை பார்க்கிற இடத்துல என்னுடைய உடன் வேலையாட்கள், என்னுடைய உயர் அதிகாரிகள், தொழிலாளிகள், என் குடும்பத்தினர் எல்லாரிடத்திலையும் எதை கடிந்து கொள்ள வேண்டுமோ அதை கடிந்து கொள்ள எனக்கு கிருபை தார். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நான் உடன்பட மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும். கனி இல்லாத அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட மாட்டேன். அல்லேலூயா. தூங்குகிற நீ விழித்து. என்ன தூக்கம்? ஆவிக்குரிய தூக்கம். சரீரத்தில் நடப்பார்கள், சரீர பிரகாரமாக வேலைக்கு போகலாம், சாப்பிடலாம். ஆவியிலே தூக்கம் இருக்கும். ஆவியிலே தூக்கம் இருக்கும். ஆவியிலே ஒன்றும் தெரியாது, ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை தியானிக்க முடியாது, இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க மனம் வராது, சாட்சி பகர மனம் வராது. பவுல் சொல்கிறார் இங்கே, நாம் தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டும். ஆவிக்குரிய நித்திரை, ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து விழித்து நாம் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். Arise from the dead. Awake. முதலாவது விழிப்பு, இரண்டாவது எழுந்திருத்தல். விழிப்பு, நான் தூக்கத்துல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்க முடிய எனக்கு தெரியல, எப்படி இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தெரியல. நிறைய பேர் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் இருக்கும், இங்க கிறிஸ்தவ பின்புலத்திலிருந்து வந்திருப்பீர்கள். ஆனால் அந்த மகள் கிறிஸ்தவ பின்புலமே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை பற்றி அறிக்கிறதான ஒரு விழிப்புணர்வுக்குள்ளே இருந்தால் என்றுதான் நான் சொல்ல முடியும். விழித்தெழும்புதல். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விழிப்பை தாரும். நான் ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து விழித்தெழும்ப எனக்கு உதவி செய்யும். மரித்தோரை விட்டு எழுந்திருக்க எனக்கு உதவி புரியும். முதலாவது தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய தூக்கம், ஆவிக்குரிய பிரகாரமா ஒரு நித்திரை, அதிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கிறவர்களுக்கு உலகத்துல எல்லாம் தெரியும், உலகத்துல எல்லாம் தெரியும், ஆவியின் கனியை பற்றி தெரியாது. இவர்கள் தான் ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கிறவர்கள். எங்க இருக்கிறார்கள்? சபையில் தான் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? சபையில தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஆவிக்குரிய தூக்கத்தில் இருப்பாங்க, சபையில தான் இருப்பாங்க. நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. நம்ம சபையில தான் இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமான நல்ல தூக்கம் உலகத்துல நல்லா தெரியும். எல்லா கதையும் பேசுவாங்க, எல்லா அறிவுரையும் வழங்குவார்கள். ஆனால் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். சத்தமா சொல்லுவோம், மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பேன், அப்பொழுது கிறிஸ்து உங்களில் பிரகாசிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. எப்பொழுது கிறிஸ்து என்னிலே பிரகாசிப்பார்? நான் விழித்து எழும்பும் போது. கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற நம்மை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே, நான் இவ்வளவு காலம் மரித்தோர்கள் மத்தியிலே நித்திரையிலே கிடந்திருக்கிறேனா, ஆனால் என் ஆவியிலே ஒரு விழிப்பை தந்து என்னை எழும்பச் செய்து உம்மோடு பிரகாசிப்பிக்க எனக்கு உதவி செய்யும் என்ற ஒரு ஜபத்தோடு கூட அமர்ந்திருங்கள். ஜபசிந்தையோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். கடைசியாக ஐந்தாவதாக எப்படி நடக்கணுமா? ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல
என்ன சொல்றாரு? ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடத்தல். எப்படி நடக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடக்கையிலேயும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், முதலாவது குறிப்பு. 5வது குறிப்பு என்ன? ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அடியிலே வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஞானம் இருக்குதா? அறிவீனமாக பேசுவோம், ஞான குறைவாக பேசுவோம், ஞான குறைவாக பிஹேவ் பண்ணுவோம், நடந்து கொள்ளுவோம். நம்முடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் டீலிங்ஸ், ஆட்டிடியூட், ஞானம் இருக்காது, அதுல ஃபூலிஷ்னஸ் இருக்கும். ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். Don't walk as foolishness. பவுல் சொல்லுகிறார், ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த 5 வார்த்தைகளின் வாயிலாக என்னை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே, என்னை வழிநடத்து. வெறும் ஆசீர்வாதத்தை மாத்த நம்ம கேட்டுட்டு போறோம். என் கவலையெல்லாம் போக்கு ஆண்டவரே. உலகத்துல கவலை இல்லாத மனுஷன் கிடையாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். ஆனால் தேவனுக்கு உகந்தவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி நடத்துவாராக. எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.